நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்குரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரி நமக. இதனுடைய 903வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறா, பேசுகிறா. உடனடியாக என்னால் பதில் சொல்ல முடியல சில விஷயங்களுக்கெல்லாம். ஒருத்தர் கேட்டிருக்க, சுவாமி நீங்கள் நிறைய சுவாமியை பற்றி எல்லாம் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் கன்ஃபியூஷன் மை மைண்டை. விச் காட் ஐ ஹேவ் டு வர்ஷிப்னா. இதில் எங்கள் குருமாதா சொல்லுவா, சம்பகாம்பா என்ன சொல்லுவான்னா, ராஜா இந்த மனசு உன் மனசில் இந்த டவுட் இருக்கா இல்லையா இருக்கப்பா. என்னம்மா என்ன, அதாவது இப்போ நான் துர்கா செவ்வாய்க்கிழமையில் துர்கா உபாசனம் பண்ணுறேன், இது இந்த கிருஷ்ண உபாசனம் பண்ணுறேன். ஒன்று தெரிஞ்சுக்கூட பேசிக் இது வந்து ஆல் ஆர் ஸ்வீட்ஸு. இந்த ஸ்வீட் சாப்பிடும் போச்சு தீபாவளி பட்சணங்கள்லாம் பண்ணுறா இல்லையா. அதில் ஒன்று குலாப் ஜாமுன் பண்ணுறா, ஜாங்கிரி பண்ணுறா, லட்டு பண்ணுறா. இந்த மாதிரி பல விதமான தின்பண்டங்கள். இந்த தெலுங்கில் கர்ச்சிகான்பா, சோமாசி மாதிரி எல்லாமே பேசிக் இன்க்ரீடியன்ட். சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், இனிப்பு. நம்மளுக்கு வந்து இது ஒரு சந்தேகம் வந்துடுது, அன்னங்கள் சொல்கிறோமே இனிப்பு இது வசதியா புளிப்பு வசதி இப்படி இல்லை. லலிதா சஹஸ்ரநாமத்தை என்ன சொல்லிருக்குன்னா, இன்றைக்கி கூட ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணியை பேட்டிக்கான்றா ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். அதில் வந்து அந்த ரேக்கி தெரிஞ்ச பெண்மணி சொல்கிறா, பேசியிருந்தே அப்போதான் என்ன சொல்கிறாவோ, அந்த ரேக்கி லேடி 7 சக்கரங்கள் உடம்பு இருக்குன்ற, 6 தான் இருக்குது உடம்புல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆக்ஞாசக்கரம் இருக்கு. ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், தொட்டக்கழி விசுக்தி, ஆக்ஞை, இந்த 6 சக்கரங்கள் தான். சகசிராரன்றது சகஸ்திரதள பத்மஸ்தா சர்வவர்ண உபசோபிதான் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. இந்த வழியாக தண்டுபடுத்தி வழியாக இந்த குண்டலினி சக்தி போய் அந்த அந்த இதில் போய் சகசிராரத்தில் போய் குதிக்கிறது. அது உள்ள நீர் நிரம்பிய இடமா இருக்குது. ஸோ அதில் டைவடித்த உடனே அதுலேருந்து அமிர்த தாரை வந்து அப்படி வெடிஞ்சு 72,000 நாடி வழியாக பாயும் போது அவளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுறது. இது எப்படி ஏற்படுறது? யோக நிலையா இதெல்லாம் கேட்டால் அதில் எதுவுமே வேண்டாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை ஒழுங்காக ஸ்டார்டிங் டு எண்ட் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சொன்னால் கரெக்டான இதுவோட நான் சொல்கிறேன் முத்தேட்டில் சொன்னால் நம்ம வந்து உடம்பு வந்து இந்த யோக சக்தி வந்துடும் உடம்புல. இது வந்து நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். உடம்புலாம் உஷ்டமாயிடும். அதனால தான் அந்த சீதளை ஜெகன் மாதா சீதளை ஜெகத்தியா சீதளிச்ச ஜெகத்ராத்தி சீதளாகிய நமோ நமக. இது வந்து கடைசியில் சொல்லணும்னு சொல்லிருக்கு. லலிதாசனம் முடிச்சுட்டு அதை ஒரு 3 டைம் சொன்னால் உடம்பு கூல்டவுன் ஆகணும். சீதளம் என்ன, கூல்னஸ். ஸோ உடம்பு வந்து கூல்டவுன் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், அந்த ரேக்கி லேடி அவன் என்ன சொல்கிறான்னா 7 சக்கரம்ன்ற 6 சக்கரங்கள் 6 தான் சொல்லியிருக்கு. 7வது சகசிராரம், சக்கரம் சொல்லக்கூடாது, அது சொல்கிறேன். இதோட உத்தரவோட எழுதிந்தார் அந்த காலத்தில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். இதே டவுட்டை நான் சொன்னேன். சக்கரம் சொன்னால் 6. இந்த பாயிண்ட் சொல்லும்போது சகசிராரத்தை இந்த சக்கரத்தோடு சேர்க்கக்கூடாது. அதில் போய் தான் நிறைவடைகிறது கொண்டு திருப்பி அதுலேருந்து வந்து கீழே மூலாதாரத்துக்கு வந்தானோ இந்த கிழங்குக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பையன் குரு மாதா சொல்கிறா, ராஜா நம்ம ஒரு இது பண்ணுறோண்டா, ஒரு சில பேருக்கு லட்டு தான் பிடிக்கும், சில பேருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், சில பேருக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும். பட் என்ன பேசிக் இன்க்ரீடியன்ட் என்ன, சக்கரை. அதனால் சில பேருக்கு இந்த கிருஷ்ண பக்தி தான் பிடிச்சிருக்கு, அது வேண்டாம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடாது. அவள் மனசில் லயப்படக்கூடியது அது. சில பேர் வந்து சிவன் தான் ஒர்ஷிப் பண்ணுவா. இவர் சில பேரோட கான்செப்ட் என்ன, வைஷ்ணவ கான்செப்டு, பெருமாள் தான் செல்வத்தை திருவா, சிவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஈஸ்வரன் பேர் ஐஸ்வர்யேஸ்வரன் பேர். ஈஸ்வரன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை தான் குபேரனும் இல்லை மகாலட்சுமியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அப்படிதான் இருக்குது புராணங்களில். ஆனால் இவா வந்து மாற்றி சொல்லுவா அதை. அதனால் யார் யாருக்கு மனசு எந்த தெய்வத்தில் லயப்படுறதோ அந்த அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ அவர் இதில் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். இந்த சேம் திங் ரிப்பீட்டட். ஸோ உங்களுக்கு மனசு எது லயப்படுறதோ அது பிரதானமாக வச்சுக்கோங்க. நான் வந்து எங்கேயுமே வந்து
இந்த கடவுளை தான் வெளிப்படுன்னு நான் சொன்னதே கிடையாது. என்னோட இது வந்து அம்பாள் உபாசனை. ஏன்னா எனக்கு 5ல் சந்திரன், அம்பாள் உபாசனை தான் வரும். மாத்திருக்கா அது வந்து ஸ்ட்ராங்கு. எங்கள் அப்பா மேலே இருக்க பக்தி இது விட அன்பை விட எங்கள் அம்மா மேலே எனக்கு ஜாஸ்தி அது. அது மாதிரி அது எனக்கு வர சப்போர்ட்டும் அதே மாதிரி ஃபெமினைன் ஜெண்டரில் தான் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு ஜென்ரலாகவே. ஆனால் இதில் பார்த்தா யூடியூப்பில் இதில் பார்த்தா இது 50%, இது 49% இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ், அந்த பையனுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். யார் யாருக்கு மனசு எங்கெங்கே லயப்படுறதோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. பட் அதே நேரத்தில் இன்னொரு தெய்வத்தை தூஷிக்கக்கூடாது. நம்ம இது இந்த ஆஸ்பெக்டை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு எவ்ரிபடி. இந்த டவுட் இருந்தால். ஆனால் ஒன்று, இப்போ எங்கள் அம்மா காலத்திலலாம் 11 குழந்தை எங்கள் அம்மாவுக்கு. நான் 10வது குழந்தை எங்கள் அம்மாவுக்கு. ஸோ 10 குழந்தைகளை அவள்லாம் வளர்த்து இப்போ ஒரு குழந்தைய பற்றி ஸ்கூலில் சேர்க்கறது கஷ்டப்படுறா, ஊன்றா எல்லாம் பண்ணுறா. ஸோ எப்படியே வளர்த்தா நம்மளெல்லாம். நாங்களாம் ஒன்று சோத்துக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ 3 வேளை சாப்பாட்டுக்கா போட்டிருக்கா. விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க முடியாது, அவ்வளோதான். அடிக்கடி வரும், நிறைய ஸ்பெண்ட் பண்ண போக முடியாது. 4 அணா 8 அணா அது மாதிரி தான் காசு தருவார். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பேக்கெட் மணி ₹1 தான் பர் டே. ₹1 25 பைசா போக பஸ் ஃபேர், வரத்துக்கு 25 பைசா, 50 பைசா, 30 பைசா மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுப்பேன் நான். இப்போ காலங்கள் ஒத்துப்பாளா தூக்கி போட்டு போயிடுவான், பிச்சைக்காரன் வாங்கிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது காலங்கள். ஸோ கம்மிங் டு திஸ், அதாவது ஹவு வி ஆர் டேக்கிங் இன்ட் அக்கௌண்ட் இன் அவர் மைண்ட், சோல், ஹார்ட், எது லயப்படுறதோ அதை எடுத்துக்கோ. சரி, எனக்கு வந்து என் மனைவிக்கு வந்து ரொம்ப விஷ்ணு பக்தி ஜாஸ்தி. அதனாலேயே என் மனைவி, அவள் தாத்தா, அவள் மாமா எல்லாரும் ஏகாதசியில் தான் வாத்தில் மரணம் அடைஞ்சேன். இந்த பெயின் இல்லாமல் டக்கு டக்குன்னு போயிட்டா வாழலாம். சுக்லபட்ச இந்த இது நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமிக்கு அடுத்த நாள் அவளோட இது வந்துடும், ஸ்ராத்தம் வந்துடும். பட் அவளுக்கு வந்து அந்த விஷ்ணு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நான் விஷ்ணு கோவில் போவேன், விஷ்ணு கோவில் தேடின்னு போக மாட்டேன். அந்த வழியாக அதை பண்ணது கூட போகிறதான்னு கூட போயிட்டு வரும், அவ்வளோதான். எனக்கு சிவன் கோவில் தான் போய் படிக்கிறேன்னா அது சுத்த ஸ்படிக ரூபாயாம் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டு. அதாவது ஈஸ்வரன் வந்து நம்ம லவபிள் கேரக்டர். அந்த கண்ணப்பா இது பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. என் டாக்டர் வந்தால், அப்பா இதில் ப்ரைமில் வச்சுட்டு போகிறேன் உனக்கு பாருன்னா. சரி, அது வித்தியாசமாக இருந்த ஸ்டோரி. பட் கண்ணப்பாவுக்கு வந்து அந்த இதுவே பிடிக்கல. முதல்ல இந்த ஒர்ஷிப்பே பிடிக்கல. அப்போ பரமேஸ்வரன் அர்ஜுனன் தான் இந்த பிறவியில் கண்ணப்பன் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்வதிட்டு சொல்கிற மாதிரி வருது சீனதில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் வந்து he got attracted at one moment, ஒரு fraction of secondல he got attracted by சிவா. சிவையான்னு கூப்பிட்றான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனசு ஒரு இடம், கோவில். எனக்கு எப்படி இந்த பரமூர்த்தீஸ்வரர் மரகதவள்ளி எப்படி அருள் புரிகிறாலும், தோ பிலாங்ஸ் வைத்தீஸ்வரன் கோவில், எனக்கு அந்த இடம் தான் பிடிக்கும். அரியத்துறை தான் பிடிக்கும் எனக்கு. பரமூர்த்தி க்ஷேத்திரம்ன்ற பிரம்மாரண்ய நதிக்கரையில் வடக்கரையில் அமைஞ்சல 4வது சிவாலயம். அது சத்யோஜாத மூர்த்தி. அது ஈசானன் தத்புருஷம், ஈசான ராமகிரி, தத்புருஷம் சுருட்டப்பள்ளி, வாமதேவம் வந்து ஆரணி, சத்யோஜாதம் அரியத்துறை, சிந்தாமணி அப்படின்ற சிந்தாமணீஸ்வரர் கருங்காலின்ற கிராமம் பழவேற்காடு பக்கத்தில் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். நான் கலைஞர் குடும்பத்துக்காராக தான் அதில் கடைசி தமிழரசன் ஒருத்தர். அவர் தான் நிறைய பெயின் எடுத்துட்டு அந்த ஆலத்தை கும்பாஷயம் பண்ணால் கலைஞர் ஆட்சியை பிடிச்சார். இப்போ திருப்பியும் கும்பாஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா. ஸோ பக்தி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதை அது பார்த்தா ராமணேஸ்வரன் பூஜை பண்ண இடம், வாலி பூஜை பண்ண இடம், உத்தர ராமேஸ்வரன் பேர் இந்த கருங்காலின்ற இடத்துக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் இப்படியே முக்கால்வாசி இது பே ஆஃப் பெங்கால். இப்படி இந்த பக்கத்தில் பார்த்தா பேக் வாட்டர் வந்துடும். நடுவில் சிவலிங்க கோவில், அம்பாள் பேர் சிவகாமின்னு பேர். அது வந்து அகோரம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. சில பேர் அம்பாள் தான் ஒரு சேலையூர்லேருந்து
நடராஜன் மாமா பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், காமேஸ்வரம் காமேஸ்வரி தான் நம்ம பண்ணணும், ஸ்ரீவித்யாக்கிரமம் நம்ம மாமா இதெல்லாம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுங்க, பூம்புகாரில் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் பூம்புகாரில் 1,50,000 கிட்டத்தட்ட வாங்கி வச்சுருக்கா விக்கிரகத்தை. என்னம்மாம்மா இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் மூலஸ்தானம் மாட்டேன்பா, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணுவேன்மா. நான் இல்லை இப்படி கூட மாமா அழகாக வச்சுக்கணும், நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பூஜைகள் சரியா அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணா இருந்தால் குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் அதில் வழக்குக்கடை ராஜலட்சுமியை அந்த அந்த அம்மாவை பாராட்டணும். அப்படி கொண்டாடுறா அம்பாளை வாராகிய விதவிதமான அலங்காரங்கள் கொஞ்சம் மகிழறா. அந்த பாலாம்பிகையை யாராவதுல இது ஒன்று சொல்கிறேன், அவளுடைய ஸ்பீச்சிலேருந்து பாலாம்பிகை விற்கிறத காத்தால் ஒருத்தர் ஒரு கப்பல் கொண்டு எங்களால் சாப்பாடு போட முடியலன்னாலாம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. விக்கிரத்தை இவாட்டு கொடுத்துட்டு போயிட்டா ஸோ இங்கே அம்பாள் பாலாம்பிகை ரொம்ப சௌக்கியமாக உட்காந்துட்டுருக்கா. இங்கே வழக்கு கடை உள்ள கோவிலாட்டம் இருக்க கடையாட்டம் இல்லைன்னு சொல்கிறாள். அங்கே அம்பாள் இப்போ செட்டில்டு. நான் நினச்சிப்பேன், பாலாம்பிகைக்கு வாராகிக்கு என்ன சம்பந்தம் உண்டு? திரிபுரா ரகசியத்தில் வருது. அது திரிபுரா ரகசியத்தில் லலிதா பரமேஸ்வரி போருக்கு போகும்போது மாதங்கி வரா, திரஸ்கரணி வரா, எல்லாரும் வரா, அஸ்வாரூடா, சம்பத்கரி எல்லாரும் வரும்போது அம்பாள் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம், லலிதா பரமேஸ்வரி இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வாராகி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பாலான்னு வருது. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் பாலையோட நான் போகிறேன்னு சொல்லி வாராகி போகிறா. மாதங்கி யூ டேக் கேர்ன்றா. பாலா கோச்சுக்கிறது, என் கூட என்னை சண்டை போடவே விட மாட்டேன்றி நீ, அவள் வாராகி வரக்கூடாதுன்றா. பாலம்மா சண்டை போடுறது. அப்புறமா மாதங்கி சமாதானம் பண்ணி, இல்லைம்மா உன்னோட யூ ஹேவ் டு டேக் கேர் உங்கள் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம்னு சொல்லி. ஸோ அதனால தான் அந்த வாராகி விற்கிற பக்கத்தில் பாலையும் உட்காந்துட்டுருக்காங்க நினச்சிட்டு நான். ஏன்னா அது இப்போ லலிதா பரமேஸ்வரோட கட்டளையாக கூட இருக்கலாம், இந்த வரா அதனால் நீ சேஃப் அவளை போய் டேக் கேர் அப்படின்னு சொன்னதுனால இருக்கலாமான்னு நினச்சிட்டேன் நான். திரிபுரா ரகசியம் படித்த பிறகு தான் திஸ் தாட் கேம் டு மை மைண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பையனோட டவுட்டு என்ன நினைக்கலாம், அந்த பையன் நீங்கள் இவ்வளோ சொல்கிற மாமா எதை ஒர்ஷிப் பண்ண, யூ ஒர்ஷிப் எனி திங் வாட் எவர் யூ வாண்ட், நோபடி ஸ்டாப்ஸ் யூ. இப்போ நான் எங்களுக்கெல்லாம் ஜபம்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஜபங்கள்லாம் எடுத்துக்கும்போது பார்த்து எடுத்துங்க, நிறைய சேர்த்து வச்சுருந்தா பின்னாடி காலங்கள் போக 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 ஓடுறா ஜனங்கள்லாம். இந்த பெண்மணியே சச்ச வெரி என்ன சொல்கிறது, டைட் ஷெட்யூலாக இருக்கா, அவளுக்கு பேச முடியல அவளால், அந்த மாதிரி இருக்கா. ஸோ நிறைய அதாவது ப்ரோக்ராம் கேட்கும் அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டே போகும்போது தனக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அவளையை ட்ரை பண்ணுறா, அவளே பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. இது கடையும் கோவிலாட்டம் வச்சுட்டுருக்கா. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தே ஹேவ் டு ஆன்சர், கிளாரிஃபை த டவுட் அண்ட் ஆல். இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. இந்த பாலாம்பிகை, லலிதா, மாதங்கி, இதில் யாருக்கு என்ன லயப்படுறதோ அதை எடுத்து பண்ணுங்க. இதுதான் பண்ணணும்னு கிடையாது. அவள் மனசு இல்லைன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு வாராகி திருப்பி கடைசியில் எங்கிட்டே வந்துடுது. ஷி ஹஸ் ரவுண்டட் த்ரூஅவுட் சென்னை. ஷி வெண்ட் அப் டு விஜயநகரம், வேளச்சேரிலாம் தாண்டி போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்தா திருப்பி அம்பாள். ஒரு நவராத்திரியும் போது ஒரு இண்டிகேஷன் கொடுத்து ஒரு குழந்தை மூலமாக ஷி கேம் பேக். உன்னை அமிச்சு தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உள்ளே வச்சுட்டேன். அப்புறமா ஸோ அம்பாளுடைய இடது பாகத்தில் பாராகி கொண்டிருக்கா, வல பாகத்தில். அடுத்தது இந்த கிருஷ்ணகுமார் நம்ம கர்னூலில் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய நண்பர், அவர் சொன்னது இந்த ஐம் கிளீம் சோன்னு சொல்லுது. ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதிக்கு உண்டு. ஐம்ன்ற பீஜம் காளிக்கு உண்டு, சரஸ்வதிக்கெல்லாம் உண்டு. அது ஞான பீஜம். அது ஐம் கிளீம் சௌ சொல்கிறோம், ஐம் கிரீம் ஸ்ரீம் சொல்கிறோம் லலிதைக்கு வரும்போது. ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதிக்கு, ஹ்ரீம்ன்ற பீஜம் ஹிர்லேகா, புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரிக்கு ஹ்ரீம். ஸ்ரீம்ன்றது லக்ஷ்மிக்கு. இப்போ அப்படியே முன்னாடி இவ்வளோ நாளாக நான் லக்ஷ்மி அம்பாளுடைய வலது பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ அப்படி இல்லை மாமா, இட்ஸ் நாட் கரெக்டுன்னு சொன்னான். இப்போ நான் எனக்கு
ஆஃப்டர் ரீடிங் திரிபுரா ரகசியம் ஒன்லி ஐ காட் த ஐடியா. ஸோ இந்த படத்தெல்லாம் பார்த்தா நிறைய படங்களில் இந்த தப்பு பண்ணியிருப்பான். அம்பாளுடைய வலது பக்கத்தில் லக்ஷ்மியை போட்டிருப்பான், இடது பக்கத்தில் சரஸ்வதியை போட்டிருப்பான். நான் அப்படியே வச்சுருந்தேன். நான் ஆஃப்டர் ஹியரிங் இந்த மந்திரபூர்வமாக சொல்லும்போது ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மூணாவதாக லக்ஷ்மி வருது. ஸோ அப்புறம் மாற்றி வச்சேன் நான். லக்ஷ்மியோட கூட சேர்ந்துருக்கு தான் வாராகி. இந்த ஒரு பாடகர் இந்த பாலாவை போட்டு இந்த பாக்யாத லக்ஷ்மி பாரம்மான்னு சொல்லிட்டு வழக்கு கிடையாது பாடுறாரு அவர். அப்போ அது நான் வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி தான் பொறி தட்டுது எனக்கு. ஸோ பாராகி உட்காந்துருக்கிறது லக்ஷ்மி இடம் இருக்குது. இந்த பக்கத்தில் சரஸ்வதி உட்காந்துட்டுருக்கா, கூட மாதங்கி உட்காந்துட்டுருக்கா. இவளுக்கும் வேணா அவளுக்கும் வேணா. ஸோ இந்த மாதிரிலாம் கூறு இருக்கும்போது நமக்கு எது மனசு லயப்படுறதோ, குரு தேவதா இதெல்லாம் மனசு லயப்படணும். ஸோ அவா சொன்னா இவா சொன்னான்னு சொல்லிட்டு அவள்லாம் சொல்கிறா எல்லாம் வேல்மாரர் படிக்கணும்னா எல்லாருக்கும் வேல்மாரர் சொட்டாகாது. இப்போ நான் கிருத்திகா நட்சத்திரம் வேல்மாரர் படிக்கிறதில்லை, டு பி ஃப்ராங்கர். பட் நான் என்கரேஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். பட் ஒரு காலத்து சஷ்டி கவசம் 6 சஷ்டி கவசம் படிச்சிருந்தேன் நான். ஒவ்வொரு படைவெடிக்கும் ஒரு சஷ்டி கவசம் இருக்குது. ஸோ அது ஒரு காலம். இப்போ அம்பாள் டோட்டலாக இறங்கினால ஏன்னா பிரதான தெய்வம் அம்பாள் தான், லலிதா பரமேஸ்வரி தான். மிச்சம் எல்லாம் அடுத்தடுத்து எந்திரங்களில் தலையானது சக்கரராஜன்ற ஸ்ரீசக்கரம், மந்திரங்களில் தலையானது லலிதா சசநாமம், தேவதையில் சுப்ரீமோ லலிதா பரமேஸ்வரி. இதை சொல்லி இந்த பையனோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ற எண்ணத்தில் நான் பூர்த்தி செய்கிறேன். நமஸ்காரம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.